அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி அறிவிக்கும் போதே வந்து ஒரு மாறுபட்ட கருத்தை வந்து இபிஎஸ் அவர்கள் வச்சிருந்தாரு. அதிமுக தலைமையிலான அதிமுக ஆட்சி அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்ற கருத்தை முன் வச்சாங்க. அதுலயும் ஒரு இது இல்ல, அது வந்து எல்லாரும் ஆசைப்படுறது. அது என்னன்னா எப்படியாவது ஒரு குழப்பம் வந்துடாதா அப்படின்னு திரு அமித்ஷா அவர்கள் தெளிவா சொன்னார். அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொன்னார், ஒரு வாக்கோட மாத்தல. அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சினர், அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சின்னு சொல்ல, அதை பிரிக்கல. உங்களுக்கு புரியுதா? இது வந்து கோலிஷன் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திருந்தாங்கன்னா அதுக்கு கூட்டணி ஆட்சி பேர். நாங்க இப்ப விடுதலை சிறுத்தைகள் வந்து என்ன சொல்லும்? திமுக ஆட்சின்னு சொல்லுவாங்களா? தேசிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி, திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. திமுக கூட்டணி ஜெயிக்கணுமா? மக்கள் நல கூட்டணி ஆட்சி தானே சொன்னாங்க. அப்ப என்ன கணக்கு? அப்ப மக்கள் நல கூட்டணி ஒண்ணு இருக்குது, நாங்க ஆட்சிக்கு வரணும்னு சொன்னாங்க. என்டிஏன்னு ஒரு கூட்டணி இருக்குது, என்டிஏ ஆட்சிக்கு வரணும்னு சொல்றாங்க. அது கூட்டணி ஆட்சியா அமைச்சரவையில் வந்து பங்கேற்பாங்களா இல்லையாங்கிறது, எத்தனை சீட்டு ஜெயிக்கிறாங்க, எத்தனை போடுறாங்க, அதுக்கப்புறம் பார்க்கணும். இன்னைக்கு அவர் சொன்னது என்டிஏ கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றது அவர் ஏடிஎம்கே தான் குறிப்பிடார். ஏடிஎம்கே அல்லாத பிஜேபி கவர்மெண்ட் சொல்ல, பிஜேபி இல்லாம ஏடிஎம்கே ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்ல, அவர் கோலேஷன் கவர்மெண்ட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. அதுக்கு ஒரு அர்த்தம் தான், அதுல நீங்க வேற இன்டர்பிரேஷன் கொடுக்க முடியாது. புரியுங்களா? நாங்க வந்து என்டிஏ கோலேஷன் கவர்மெண்ட் நடத்துவோம் சொன்னார், அதுக்கு ஒரு அர்த்தம் தான். அவர் அதை சொல்லவே இல்லை. அவர் நிறுவனத்துல அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி. அப்ப நாளைக்கு இன்னொரு கட்சி வருமே, 2 பேர் மட்டும் போதுமா? அப்ப அவங்க என்ன செய்யறது? அப்ப அதிமுக பாஜக மட்டும் ஆட்சியில் இருக்கும், பாமகவோ தேமுதிகவோ அம்மா மக்கள் நாளைக்கு வந்தாங்கன்னா அவங்க வெளியே நிற்பாங்களா? அப்ப he says we will win as an alliance. அதுதான் அதுக்கு அர்த்தம். விரும்புபவர்களுக்கு ஆசை என்ன நமக்கு தெரியும், எப்படியாவது வந்து அதிமுக பாஜக கூட்டணி உடைஞ்சிராதான்னு கனவு காண்கிறோம், அதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் இருக்கும்போது எந்த அளவுக்கு நிதி வந்து தமிழகத்துக்கு கொடுத்தது அப்படின்றதும், பாஜக ஆட்சிக்கு வந்தப்போ எந்த அளவுக்கு அது வந்து ஹைலி இருக்கு அப்படின்றதையும் அவர் குறிப்பிடுறாரு. அதுல அவர் சொல்றாரு, இந்த டாஸ்மாக் ஊழல்ல 39 கோடி வந்து டாஸ்மாக் ஊழல் நடந்து, ஆமா, அதை வந்து 39,000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத அவர் மென்ஷன் பண்றாரு. ஆனா நிதி ஆயோக்கு ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவே அது ஏதோ தமிழ்நாட்டுல சைலன்ஸ் ஆன மாதிரி இருக்குது. அந்த ஒரு அப்புறம் எப்படி சொல்லுவாரு? அமித்ஷா அவர்கள் குறிப்பிடுறாரு. ஆனா அமித்ஷா அவர்கள் சொல்லாம வந்து எப்படி இருக்கும்? சைலண்ட் எப்படி ஆகும்? அமித்ஷா தான் அந்த கட்சியில வந்து ஒரு சர்வ வல்லமை படைச்சவரா இருக்காரு. ஆஃப்டர் மோடிக்கு பிறகு நம்பர் 2 அவர் தான் ஸ்ட்ராங்கானவர். அவர் மென்ஷன் பண்றாரு, அப்ப எப்படி சைலண்ட் ஆகும்? எனக்கு ஒன்றும் புரியல. அவர் தான் எடுத்து கொடுக்குறாரு. நீங்க ஊழல் கட்சின்றாரு, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாரு, நாங்க ஆட்சியை மாத்தோன்றாரு, உங்க ஆட்சியை தூக்கி போறாங்கன்றாரு. அப்புறம் எப்படி சைலண்ட் ஆகும்? நேத்து வந்து டாஸ்மாக்ல இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு ஒரு நம்பர் சொல்றாரு, அப்புறம் எப்படி சைலண்ட் ஆகும்? இவங்க தமிழக முதலமைச்சர் போய் பார்க்கறது அவருடைய வாய்ப்பு, அவர் பார்க்கிறாரு. பிரதமரை போய் பார்த்துட்ட பிறகுதான் இந்த பேட்டி நடக்குது. பிரதமரை போய் பார்த்த பிறகுதான் இந்த பேச்சு வருது. அதற்கு பிறகுதான் அண்ணன் ஆர்எஸ் பாரதி விமர்சனம் பண்றாரு. அப்ப நீங்க விமர்சனம் பண்றதெல்லாம் கேட்டுட்டீங்க, அப்புறம் வந்து சமரசம் ஆயிடுச்சா, சமாதானம் ஆயிடுச்சா? அவங்க அது எப்படி எனக்கு அவர் he is hitting DMK. அதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? வேற யாரும் ஹிட் பண்ணாரா? விஜய் பத்தியோ நாம் தமிழ் பத்தி ஏதாவது பேசிட்டாரா? ஆனா வைக்கிற விமர்சனம் தானே. வெளியில ஒரு பப்ளிக் டொமைன்ல பார்க்கும்போது திமுக வந்து பாஜக வந்து சாடுறாங்க, பாஜக திரும்ப திமுக. இதை விட ஒரு குழந்தைத்தனமான பார்வை இருக்க முடியாது. திமுகவுடைய கொள்கை எதிரி பாஜக, பாஜகவுடைய கொள்கை எதிரி திமுக. ஐடியாலஜிக்கலி தேர் இஸ் டிஃபரன்ஸ். அண்ணாமலை ஏற்கனவே பலம் இருக்காரு, அவர்களுடைய ஐடியாலஜிக்கல் இனிமே நாங்க தான். நாங்க எதிர் இப்ப எங்களுடைய ஐடியாலஜிக்கல் அவங்க தான். ஏன்னா இவங்க வந்து திராவிடம் பேசுவாங்க, அவங்க தேசியம் பேசுவாங்க. இவங்க பிரிவினைவாத ஒரு காலத்துல பேசிட்டு இருந்தாங்க, அவங்க வந்து ஒருங்கிணைந்த இந்தியா அகண்ட பாரதம் பேசுறாங்க. இது மாதிரி மதம் பேசுவாங்க, இவங்க மதத்தை பத்தி வேற மாதிரி பேசுவாங்க. இது மாறி 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 உள்ளிட்டு விஷயம் தான். அப்ப 2 பேரும் தான் எதிர் துருவங்கள் இருக்காங்க. அப்ப அவங்க எப்படி முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியும்? இன்னும் சொல்ல போனால் அவர்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தது திமுக. பாஜக கூட்டணியில் திமுக சேர்ந்தது, திமுக கூட்டணியில் பாஜக சேரலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதிமுக தலைமையில பாஜக சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அதுல அதிமுக வெளியேற திமுக உள்ளே சேர்ந்தது. அப்பதான் பாமகவுக்கும் மதிமுகவுக்கும் தர்ம சங்கடம் ஏற்பட்டுச்சு. மதிமுக என்ன சொல்லுச்சு? அப்ப நாங்கள் இருக்கிற கூட்டத்தில் திமுக இணைந்தது. சோ ஏதாவது பேசணும்னா அவங்க தான் பேசணும், we don't have any hesitation. ஏன்னா பாஜக மதிமுக பாமக அதிமுக ஏற்கனவே ஒரு அலைன்ஸ்ல இருந்தாங்க. அதுல ஏடிஎம்கே வெளியே போச்சு. பிஜேபி கூட்டணியில் உள்ளே வந்த கட்சி திமுக. அப்ப யார் யாருக்காக போயிருக்கிறாங்க, யார் சமரசம் பண்ணிருக்கிறாங்க? இப்போ அதே மாதிரி பாமகல நடக்கிற அந்த ஒரு பிளவை பார்க்குறோம், தந்தைக்கும் மகனுக்குமானது. ராமதாஸ் அவர்களும் பேசும்போது வியாழக்கிழமை நான் அதோட இது சொல்றேன், அதுக்குள்ள ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வரும் அப்படின்னு நம்புவோம் அப்படின்றாரு. குருமூர்த்தி அவர்களும் வந்து ராமதாஸ் அவர்களை சந்திச்ச விஷயத்தை பார்க்குறோம். இதுல வந்து அமித்ஷா அன்னைக்கே சொன்னாரு, இப்போ ஓபிஎஸ் அவர்களை பத்தி கேட்கும்போது இதுல வந்து நாங்க தலையிட மாட்டோம், உட்கட்சி விஷயம் அப்படின்னு சொல்றாரு. பாமகல வந்து மத்திய தலைமை, பாஜகவின் மத்திய தலைமை ஈடுபடுறதுக்கான காரணம் அதெல்லாம் ஒன்றும் பண்ணவே மாட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாத. அவங்க எல்லா கட்சியும் ஒன்னா இருந்தா நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் நினைப்பாங்க. ஓபிஎஸும் இபிஎஸும் சேர்ந்தா நல்லது அப்படின்னு நினைப்பாங்க. 2 பேரும் சமூகங்கள் நினைச்ச மாதிரி ஒரு அர்த்தமாகும், அப்படி ஒரு பிம்பம் வரும், அது நல்லதுப்பாங்க. ஆனா இதுக்கான வேலைலாம் அவங்க ஏற்கனவே நல்லா பரிசா சூடுபட்டாங்க. இது நமக்கு தேவையில்லாத வேலை. நம்ம ஒரு பக்கம் சைடு எடுத்து போன மாதிரி நம்ம பார்த்தோம், ஓபிஎஸ் அவர்களுக்கு சைடு எடுத்தாங்க. அதெல்லாம் குழந்தைக்கு கூட தெரிஞ்சது. ஓபிஎஸ் சைடை எடுத்து பிரயோஜனப்படலை.
12 எம்எல்ஏக்கு மேல அவங்களால தேர்த்த முடியல. அவங்க வந்து போயிட்டு அசிக்கப்பட்டதான் மிச்சம். அதுக்கப்புறம் வந்து அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி திருமதி சசிகலா, திரு டிடி எல்லாம் விரும்பினபடி திரு இபிஎஸ் அவருடைய ஆட்சி தான் அமைஞ்சது. அப்ப நம்ம கேட்கடா பார்ப்போம், அன்னையில இருந்து ஒதுக்கிட்டாங்க. இவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அவர்கள் வந்து திரு ஓபிஎஸ் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணது உண்மை. அதன் பிறகு அது கம்ப்ளீட்டா வெளிவிட்டாங்க. எனக்கு என் சமாச்சாரம் இல்லை, என்னுடைய வேலைகளை இப்ப ஆட்டோமேட்டிக்கா நடந்திருக்கு. பாமக உள்ள தகராறு, பாமக நட்டம் நான் 10 முறை சொல்லிட்டேன். அது அவர்களுக்கும் தெரியும். குருமூர்த்தி அவர்கள் போயிருப்பார், பேசியிருப்பார். நாட் அண்ட் எமிசரி ஆஃப் பிஜேபி. பிஜேபி போய் சொல்லலாம் அதற்கான வாய்ப்பே இல்லை. அவர் சைது துரைசாமி போனார், யார் சொல்லி போனார்? அன்னைக்கே சைது துரைசாமி பிஜேபி காரரா? அவர் ஏடிஎம்கேல கூட அவ்வளவு ஆக்டிவா இல்ல. பிஜேபியில் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்புறம் அவர் எப்படி போறாரு? அவர்கள் இல்லாம பழகினவர்கள் வெல்விச்சர்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் கூப்பிட்டாங்கன்னா எப்ப பார்த்தாலும் திரு ஏசி சண்முகம் போய் நிற்பார், எப்ப பார்த்தாலும் திரு சைது துரைசாமி போய் நிற்பார். அவர்கள் நண்பர்கள். சோ அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கும்போது திருநாவுக்கரசர் போய் நிற்பார், காங்கிரஸ் கட்சியில் இருந்தா கூட. திருநாவுக்கரசர் வந்து காங்கிரஸ் கட்சியிலேயே இருந்த போது ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்து சொன்ன செய்தியில நீங்க பார்க்கணும். ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களுக்கு அதை தாண்டி ஒரு உறவுகள் இருக்கு. அத மாதிரி இவங்க தான் போயிருப்பாங்க. சோ பிஜேபி தான் உடைச்சதுன்னு சொன்னீங்க, பிஜேபி தான் சேர்த்து சொன்னீங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. எல்லாரும் என்ன முதல்ல வச்சீங்க? பிஜேபி தான் உடைக்குது. அப்புறம் பிஜேபி தூது போகும். ஏதாவது லாஜிக் இருக்குதா? உடைச்சது ராமதாஸ் அவர்களுக்கு வந்து அவருடைய பலவீனப்படுத்தணும் அப்படின்னா நல்லது. அப்படி உடஞ்சதான் ஆனந்தம் நினைச்சுக்கணும். நீங்க சொன்ன உண்மையா இருந்தா அதுதானே விரும்பி இருக்கணும். அப்புறம் நீங்க தான் தூது போறாங்க சொல்றாங்க. அப்ப அந்த குற்றச்சாட்டு வைக்கிறவங்களுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா? நான் சொல்றேன், இது அப்பா பிள்ளை சண்டை, கொள்கை சண்டையே முதல்ல கிடையாது, கூட்டணி சண்டை கிடையவே கிடையாது. அதிமுக போறதா பாஜக போறாங்கிறது 10 பாயிண்ட்ல 1 பாயிண்டா இருக்கலாம். அது இல்ல, முகுந்தன் அவர்கள் உள்ள வரணுமா இல்லையா? அங்க ஆரம்பிச்சு தவிர பழசெல்லாம் வெடிச்சுட்டு இருக்கு. பிஜேபி பத்தியோ கொள்கை பத்தியோ அதிமுக பாஜக சண்டை பத்தியோ இருந்தா தமிழ்குமாரனை வரக்கூடாதுன்னு சொன்னாரு, என்னைய பேசக்கூடாதுன்னு சொன்னாரு, நான் லாட்ஜ்ல இருக்கணும்னு சொல்லி சொன்னாரு, அம்மா எடுத்து பாட்டில் அடிச்சாரு. இதுக்கும் பிஜேபிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? உங்களுக்கு புரியல? அவர் காலில் விழுந்து எனக்கு பிஜேபி அலைன்ஸ்ல போவேன்னு அழுதார். 1 பாயிண்ட் சொன்னாரு, மத்ததுக்கெல்லாம் சரி. பிஜேபி டாக்டர் ராமாஸ் இல்லையா? என்ன கணக்கு எனக்கு புரியவே இல்லை.